Here is my travel buddy. ஸோ வெளியே எடுத்தே ட்ரை பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து பிரைட் ஆகிக்கும் வீடியோ. ஆல்ரெடி மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ண அது அவ்வளோ ஸ்டடியாக இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். இந்த மொபைல் ஹோல்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். பட் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப குறைச்சல் கொடுக்குது. என்னென்னா வந்து இது லூஸ் ஆகிடுச்சு மேலுக்கு கீழுக்கு போகிறது. ஸோ அது ஸ்டடி ஆகிக்கதே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்டா வந்து வெஹிக்கிள் அப்படியே போகக்குள்ள இது 4 to 5 டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மல் ஸ்க்ரூ ஒன்று வச்சுக்கொள்ள வேண்டி வரும். ஸோ அப்படி நான் வந்து இதை அப்பப்போ ட்ரை பண்ணிக்கலாம். த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ಏನವರು மெட்டல் பார்ட் தந்திக்கிறான். எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே மெட்டல் ஸ்டிக்கர் தந்திப்பான். ஸோ அதை அட்டாச் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு மெட்டல் பார்ட் தந்திப்பான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மெட்டல் பார்ட் வந்து ரிமூவ் ஆகி வருது. ஸோ இது ரிமூவ் ஆயிடுது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி ஃபோனை வச்சுட்டு அப்படி டக்குன்னு இழுத்துறோன்னா ஃபோனோடு சேர்ந்து இந்த மெட்டல் பார்ட்னு ரிமூவ் ஆகி வந்துடுது. ஸோ எனக்கு இதோட குவாலிட்டி அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ போத் ஆர் லுக்கிங் சேம். பட் இதோட வெயிட் கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்குதா, இதோட திக்னஸும். ஸோ இதோட வெயிட்டும் வந்து கூடுதலாக வைக்குது. இதோட இது மாதிரி ஒரு பிளேட் தந்தி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான் தந்தி தான். ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை டேஷ்போர்டில். ஏன்னா வந்து ஸோ இது மாதிரி ஒரு மெட்டல் பார்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் டீசென்ட் ஆகிடுது கம்பேரிங் டு திஸ். இது என்னமோ டேமேஜ் ஆகின மாதிரி இருக்குது டேஷ்போர்டில். ஸோ இது தான் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல. ஸோ போத் ஆர் லுக்கிங் சேம். பட் இந்த குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு இந்த பாட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இதை தான் மாட்ட போகிறேன். ஸோ இதை செகண்ட் ஏரியா வச்சுக்கொள்ளும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே மாட்டேலும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவோம். லைக் ஸ்க்ரீனில் நமக்கு டெப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது இப்படி வச்சிருச்சு. இதை மாட்டி ஸோ டெப்பில் வந்து ஆல்ரெடி ஸ்டிக்கரை வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது தாங்காது. ஸோ சி இதில் வெயிட் வந்து தாங்குதே இல்லைங்க. லுக் அட் திஸ். அப்படியே டவுன் ஆகிடுது. மெட்டல் பார்ட்னு ரிமூவ் ஆகி வந்துடுது. ఏ తమ్మి కాడిక్యా అకాల పేరుకేదో కాడుతాను. ஸோ அந்த மாட்டில் தான் வந்து ஓட் ஐடி அமைக்குது அந்த ஷாப்பில். ஸோ அதில் வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு செக் பண்ணலும். ஸோ செல்ஃப் சர்வீஸ். இதுக்கு புது காப்பட் போட வேணும். ஸோ வந்த ஒரிஜினல் காப்பட் இது கம்பெனி காப்பட். ஸோ அடுத்தது வந்து டிண்டட் பண்ண வேணும் கிளாஸஸை. லுக் அட் திஸ். இப்போ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மெட்டல் பார்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த பிளேஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுறது தாங்க வந்து கன்வீனியன்ட் ஆகிக்குது. இந்த பெரிய க்ளூ ஈக்குது இல்லை. ஸோ எந்த வித சேஞ்சஸும் இல்லை டேஷ்போர்டில். ஸ்டிக்கர் அப்ளை பண்ண மாதிரியே விளங்குது இல்லை. மேபி இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபியூ மந்த் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மேபி ஃபியூ இயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகிக்கும். க்ளூ ஸ்டிக்கர்ஸ் தந்திக்கிறான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி அட்டாச் பண்ணிட்டா சரி. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தந்திக்கிறான். அதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வச்சு இதை அதாவது ரொட்டேட் பண்ண வேணும் பண்ணிக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸ்ட்ராங்கா.
ஸ்ட்ராங்காக அட்டேச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் பெட்டர். ஸோ ஃபோன் வந்து ஓகே ரைட். ஸோ கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் ஒன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இது தென் திஸ் ஒன். பட் போத் ஆர் லுக்கிங் சேம், தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நானும் இது தராஸில் தான் எடுத்தேன். என்ன ப்ரைஸ் அப்படின்னா வந்து 1400 ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபேக்ட். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர், த சீப் மொபைல் ஹோல்டர், இதில் அவ்வளோ ஸ்ட்ராங்கும் இல்லை. இதில் தந்தி இந்த எக்ஸசரிஸ், அதாவது அட்டாச் பண்ணுறதுக்கான மேக்னெட் பிளேட்டும் தந்திக்கல்ல, ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான் தந்தினா. ஸோ இதில் தராஸ் ப்ரைஸ் வந்து 1450 or something வந்துச்சு. ஸோ இந்த மொபைல் ஹோல்டர், the next one I purchased it from the wholesale shop. For they selling the wholesale price is like 650. அதாவது குவாலிட்டியும் பெட்டர் ஆகிக்குது, அதோடைய ஹோல்சேல் ப்ரைஸ். பட் ரீட்டைல் ப்ரைஸ் என்னென்னு தெரியாது, சம்டைம் இதே விட எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். பட் த ஃபேக்ட் அபவுட் த திங்ஸ் தட் யூ பர்ச்சேசிங் ரியலி லைக் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் யூ பர்ச்சேசிங். லைக் இந்த 3 pieces சேனல் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். கம்பேர் டு திஸ் 3 pieces பர்ச்சேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. 650 தானுங்க, 1950. ஸோ 1950க்கு 3 ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இங்கே 1450க்கு லோ குவாலிட்டி கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஹோல்டரு. ஸோ அது மாதிரி தான் ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள சேம் லுக் லைக் சேம், பட் குவாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். யூ ஹாவ் டு டச் அண்ட் டஞ்சிபிள், அதை தொட்டு ஃபீல் பண்ணி யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் இட். ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் ஒரு டிஃபிகல்ட் பார்ட், பட் இல்லாத சம் ப்ராடக்ட் இது எங்களுக்கு மார்க்கெட்டில் போய் தேடுறது டிஃபிகல்ட்டான சம்திங்ஸ் இது. ஸோ அது மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ பட் இதை மாதிரி குவாலிட்டியான திங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது ஃபார் மீ, மை பெர்ஸ்பெக்டிவில் இட்ஸ் பெட்டர். இந்த ரிமூவ் பண்ணக்குள்ளே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேக்னெட் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்ன தான் குவாலிட்டி இருந்தாலும். ஸோ ரிமூவ் பண்ணக்குள்ளே இப்படி ஸ்லைட் பண்ணி எடுத்துறேன். ஓகே, ஸோ இப்படி புல் பண்ணாமல் இப்படி ஸ்லைட் பண்ணி அப்படின்னா வந்து அது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ குட் பை.